இப்போ எதுக்கு அவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கேன்? பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். இவ்வளோ தள்ளி இருக்கிறதுக்கு நான் வெளியவே போயிடலாம். உங்க நான் அந்த வெளியே சொல்ல. நீங்கள் மட்டும் போயிட்டு தூக்க மாட்டீங்க, நானும் தூக்குவேன். தூக்கிக்கோங்க. உங்ககிட்ட வா. முடியாது. அம்மையில நீ ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்க, போதும் வா கிட்ட. என்ன முடியாது 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 முடியாது. வெறுப்பேத்தாத. தனியாக கிடைக்கிறதே கம்மியாக இருக்குது, இதில் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. பக்கத்து போய் தூங்கணும். என்கிட்ட இருந்து நகரணும்னு முடிவு பண்ணேன்னு வைக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன். என்னென்ன முடிவு பண்ணி வச்சிருக்க சொல்ல. கூட இருக்கக்கூடாது, நான் வேண்டாம். அப்புறம் போதும், நான் எங்கேயும் போல. டார்ச்சர் பண்றதுக்கு லாயர் ஆயிருக்கலாம். நான் ஆயிரம் இருந்தாலும் நீங்கள் தூக்கி சாப்பிடுவீங்களா? அப்புறம் என்ன? ஓ, நான் தூக்கி சாப்பிட்டுருவேன். பயந்து நடுங்குற மாதிரிலாம் ஒன்றும் சீன் போட வேண்டாம். நல்லா மொத்து மொத்து மொத்துறது நீ தான், நீ வாங்குறது நீ தான், பண்ணுறது எல்லாம் நீ தான். கேட்ட பேர் மொட்டை எனக்கு. இவர் ரொம்ப நல்லவர் தான். ஆமாம், நான் நல்ல பையன் தான். இப்போ என்ன? இந்த பையன் இல்ல, அங்கிள். அங்கிளாக இருந்துட்டு போகிறேன். ஆகிற வயசு தெரிஞ்சிருச்சுல, அப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. அதானே, டெய்லி ஒரு சுப்பிரபாரத கேட்குற மாதிரி நான் இந்த வார்த்தையை கேட்கலாம், எனக்கு தூக்கம் வராது போல. நாளைக்கு ஒரு டைம் இந்த வார்த்தையை சொல்ல உங்களால் இருக்க முடியாதுல்ல? முடியாது. அப்போ ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கேன், நான் தான் புருஷன்ட்டு என்ன பண்ணிட்டோம். ஓ, ஞாபகப்படுத்துறீங்க. ஆமாம். ஏன்னா இது ஒரு பிஜி ஹாஸ்டலுக்கு அந்த மாதிரி என்ன ரூம்மேட்டாக தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஓ, ரூம்மேட்டா ஃபீல் பண்றேன். இன்னும் என்ன சொல்ல போறீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன். எவா சொல்கிறேன். அப்படி அங்க வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும். போதும் ஒன்று தள்ளி வச்சுட்டு அவ்வளோதான் பார்த்துக்கோ, இன்னும் விருப்பித்தாது. அப்படிதான் வெறுப்பேற்றுவேன். என்ன வெறுப்பேத்துறீங்கல்ல? சரிம்மா வாமா. இதோ நான் படிக்கணும். விருப்பித்தது வா. ஏங்க, நீங்க என்ன படிக்கவே விட மாட்டீங்கங்க. சரி, இது வந்து நம்ம கிட்ட பேசலாம், ஃபர்ஸ்ட் கிட்ட வா. முடியாது முடியாது. வாமா கிட்ட, அடுத்த கதை அப்புறம். மாட்டேன். என்னடா ஏன்டா தள்ளி இருக்க? நான் படிக்கணும். இங்க பாருங்க, இன்னைக்கு என்ன ரொம்ப மூட் பண்ணிட்டீங்க. நீங்க என் கூட மட்டும் தான் இருக்கணும். நீங்களும் ரொம்ப பண்றீங்க, என்ன படிக்கவே விட மாட்டீங்க. நாளையில வந்து நான் 6:30 தான் வருவேன். என்ன சொல்றீங்க? முடியாது. எதுக்கு நான் சொல்லுங்க. ஆமா, நீ தான் சீக்கிரம் வந்து திட்டுறல, அதனால 6 o'clock கிளம்பும். 6:30 6:16 கிளம்பி 6:30 வீட்டுக்கு வருவேன். சும்மாவா? நீ இல்ல ஒரு பொண்டாட்டியா? ஏன்? இல்ல லேட்டா வருவேன்னு இப்படி சந்தோஷப்படுற? எனக்குன்னு கொஞ்சம் டைம் கிடைக்குது இல்ல, அதான். அப்போ உங்களுக்குன்னு டைம் கிடைக்கல. நான் ரொம்ப தொந்தரவு பண்றேன். சரி சரி, நான் ஒன்றும் சொல்லல, சொல்லுங்க. ஆமா, அது வரைக்கும் உன்னோட பிரைவேட் ஸ்பேஸ்னு வச்சுக்கலாம், என்ன வேணா நீ பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என் கூட மட்டும்தான். இன்னைக்கு வச்சாலே 7 அப்படி சொல்றீங்க, அதுக்கப்புறம் நான் எப்ப படிக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. விளையாடுறீங்களா? என்ன இப்படி பண்றீங்க? இங்க பாருமா, வாரத்துல 3 நாள் இல்ல நீ 4 நாள் வச்சுக்கோ கிளினிக்காக. நீ இதனால நீ படிக்கிறதுக்கு வச்சுக்கோ, அது உன்னோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து. 4 நாள் 3 நாள் மட்டும் கிளினிக் வைப்பாங்களா? ஸ்டூடெண்ட் தானே, அதனால வைக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் ரெகுலரா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஸ்கூல் மாதிரி ஃபுல் டே தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்கல்ல. நான் தான் சொல்றேன் 10 to 5 நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்துடணும். என்ன ஐடி ஜாபா ஒர்க் பண்றேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, புரிஞ்சதுல? நான் தப்பு முரட்டு பையா? இதுதான் சரி, புரிஞ்சதுல? வேண்டாம், இதெல்லாம் நிஜமாவே ரொம்ப தப்பு. நோ நோ நோ. ஒன்னா கேளுங்க, பிடிவாத வேண்டாம். 7 வரைக்கும் தான் டைம், புரியுதா? நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து என் கூட மட்டும் தான் இருக்கணும். மேலே வேற எதுவும் கேட்காது. நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ற இப்போ? என்ன? ரூம்ல கூட இருக்கேன்னு சொன்னதான் நான் பண்ண தப்பு. என்ன சொன்னீங்க? அமைதியா மடியில இருந்துட்டு கூட படிக்கலாம் தானே சொன்னீங்க. ஒரு வார்த்தை நீ மட்டும் பேச மாட்டேற, அதோட அப்படியே முழுகிடுற. கூடவே இருந்து தானே பண்றேன், அப்புறம் என்ன? அவ்வளவுதான். இல்லைன்னா எப்போ போல 5 மணிக்கு வந்துடுவா. போங்க, என்னமோ பண்ணுங்க. என் கூட இருக்க மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை. தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். அது தெரியும், உங்களுக்கு தானா வந்துடும். தூங்க. நீங்க படிக்கல? ஒன்றும் தேவையில்லை, அப்படிங்க எல்லாம் சந்தோஷமா இருக்குது. தூக்கம் ஒன்று தான். எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டுறோம்ல, அப்புறம் என்ன? ஆமா, வேண்டாம் விருப்பா. சாமி எதனா பண்ணிட்டு போயிட்டாடு. நல்ல வேலை. அங்க ஓடிக்கிட்டே இருக்கணும், உங்கள்கிட்ட மல்லுக்கட்ட என்னால முடியாது. ஜாலியா சேர்ல உட்காந்து சுத்திக்கிட்டு கதை பேசுவேன். சேர்ல உட்காந்து சுத்திக்கிட்டே கதை பேசுறேன். சேர்ல தானே உட்காருவீங்க. மென்டல் ப்ரெஷர் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரே இடத்துல ஏசில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே தானே வேலை செய்வீங்க. ஆனா நான் அப்படி இல்லைல்ல. சரிம்மா, போய் தூங்குங்க. படுங்க நீங்களும். ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போய் தூங்குங்க. தட்ஸ் யுவர் விஷ். குட் நைட். குட் நைட். குட் நைட். ஓவரதான் சலிச்சுக்கிறீங்க, சலிச்சுக்க வேண்டியது நானும். சரிங்க, சொல்லிச்சுக்கோங்க. என்ன பேச்சுல ஆணவம் தெரியுது? எங்களுக்குலாம் ஆனும். ஏமா நீங்க வேற கம்மி பண்ணிட்டு போங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டு நிஜமாவே டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். நடத்துங்க. பொறுமையா வராங்க பாரு. வரட்டும் பார்த்துக்கிறேன். எவ்வளவு நேரம் உங்களுக்கு? கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு, அவ்வளவுதான்.
பிச்சு விடுவேன். ரெண்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுதா? உங்களுக்கு கூட நான் கிளாஸ். எங்களுக்கு இன்னைக்கே 2 கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாட் பேட். ஆமா பரவாயில்ல, நிறைய டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதான் அந்த ஃபிளாட் இடிஞ்சு விழுந்தது. ஆமா ஆமா, இந்த வார்டில் இன்னைக்கு 25 பேர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளோர்ல இருந்து 25 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா? ஆமா. டிஸ்சார்ஜ் மாதிரி எழுதி தீர்ந்துட்டு இருக்குமே. நான் ஏன் எழுதுறேன்? நான் வெறும் கையெழுத்து தான் போட்டேன். எல்லாமே யூஜி பசங்க தான் செய்ய வச்சேன். மட்டும் எப்படிதான் அப்படிப்பட்ட யூஜி பசங்க அமையுதோ. நான் கூட யூஜி பசங்க தான் இது பண்ண வச்சேன். லாஸ்ட்ல கிராஸ் செக் பண்ணிட்டு சைன் போட்டு கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். நாம தான் கொஞ்சம் அன்லக்கி போல. நான் ரொம்ப அன்லக்கி. ஏன் அப்படி சொல்ற பாய்? அதான் ஏன் வார்டுல இருந்து எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆனாங்க? வார்டுல இருந்து 8 பேர். அதுல அந்த பசங்களை சம்மரி எழுதி சொன்னா கிளின்னு கேவலமா படுத்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 பசங்க நல்லா எழுதிட்டாங்க. ஸோ அந்த 4 பசங்க எழுதின கேஸ் ஷீட் ஓகே ஆயிடுச்சு. ஒரு 2 எழுத சொன்ன பாருப்பா பசங்களா, அது எங்கத்தை தான் வந்ததுங்களோ. அது 2ம் நான் தான் எழுதுறேன். ஒரு பொண்ணு கொஞ்சம் அப்படி மிஸ்டேக் இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணி போட்டேன், அவ்வளோதான். மற்றபடி மீதி 4 பர்ஃபெக்டாக அதுக்கு 4 தான் எழுதிச்சு. ஸோ இந்த 4 தான் அவ்வளோ சிக்கல் இருந்துச்சு. அது 2 ஃபுல்லாக நானே எழுதுற மாதிரி இருந்துச்சு. பாய் என் டிஸ்சார்ஜ் இன்னைக்கு 32. பரவாயில்ல, 32. அதானே 32. எப்படி? மார்னிங் வந்து ஜென்ரல்ல இருந்தேன், அங்கே ஒரு 20. மீதி 12 வந்து கீழே இருக்குல்ல 3rd பிளாக் அங்கே. ஏன் 2 வேலையும் 2 இடத்துல மாற்றிட்டாங்களா உன்ன? ஆமாம். மார்னிங் ஜென்ரலில் பசங்க ஓகே தான், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு சரி பண்ணிட்டு சைன் போட்டு கொடுத்துட்டேன். ஒரு 2 மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப அதிக மிஸ்டேக்காக இருந்துச்சு. அந்த பசங்க கொஞ்சம் கிராமத்துலேருந்து வந்ததுனால பிக்கப் பண்ணிக்க இதுவாச்சு, அதனால அது ஓகே. அவங்க சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கரெக்டாக இது பண்ணிட்டாங்க, அதனால அது ஓகே. ஆனால் ஈவினிங் வந்த பிறகு 12 நான் தான் எழுதினேன். 12 நீ எழுதுன? 15 இருந்துச்சுங்க அங்கே. 15ல் 1 கூட சரியில்லை. அவங்க கிராமத்துல இருந்து அப்படிலாம் இல்லை, எல்லாம் சிட்டி. வாயை திறந்தா பீட்டரா தான் பேசுதுங்க. ஆனால் நாலேஜ் துளி கூட இல்லை. இந்த பேஷண்ட்டோட இது அதுக்கு அந்த பேஷண்ட்ல எழுதுங்க, அந்த பேஷண்டோட டீட்டெயில் அதுக்கு இந்த பேஷண்ட்ல எழுதுங்க. ரிப்போர்ட்டுங்களே மாற்றி வச்சிரும் போல. அதனாலே ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் செக் பண்ணி அதை அடுக்கி ஃபைல் பண்ணி ஸ்டாப்லர் போட்டு அம்மா எழுதுனேன். 2 லட்சத்துக்கு என்னென்ன பண்ணி வச்சிருக்கோன்னு யாருக்கு தெரியும்ட்டு. கையே விட்டு போச்சு, வலிக்குது, முடியலை. கஷ்டம்தான். அதுதான் புலம்பிட்டு இருந்தா வந்ததுலேருந்து. அப்போ நீ உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவே இல்லையா? எப்படி போகாமல் இருப்பேன்? ஒரு 1 hour அதுக்குள்ள சுற்றிட்டு தான் வந்தேன். மெடிக்கல் வார்ட்லேருந்து ஒரு பேஷண்ட் அனுப்பிச்சு பாத்தியா? இன்னைக்கு 2 பேர் வந்திருந்தாங்களே. ஒன்று தான் அனுப்பிச்சேன். தெரியல, வேற யாராவது அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. மெடிக்கல் டீம்லேருந்து 2 பேர் இங்கே கார்டியோ வார்டுக்கு மாறி இருந்தாங்க. உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனையா? சின்ன குழந்தை வேற இருக்கு. இல்லை, கல் விழுந்திருக்குல்ல, அதில் ஏதோ நர்வ்ஸ் பாதிச்சிருக்கு. அவருக்கு ஜென்ரலாக தான் பேசுகிறாங்க. அந்த இடம் நர்வ்ஸ் பாதிச்சதில் பிளட் கிளாட் ஆயிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. மைனர் ஆப்ரேஷன் தான், பெருசாக பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. அதனால கியூர் பண்ணிடலாம் சொல்லிட்டேன். சரி பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஒரு 3 நாள் கழிச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சர்ஜரி. ஓகே ஓகே, சரி போலாமா? என்ன கேள்வி இப்படி பண்ற? நீங்களாம் பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன யார் வீட்டில் விடுவா? எடுத்துட்டு வரல நீ? காலையில் அக்கா விட்டு போயிட்டா, அவளுக்கு வண்டி வேணும்னா. ஏன் உங்க அக்கா வண்டி என்னாச்சு? சர்வீஸ்க்கு விட்டுருக்கா. கல்யாணம் பண்ணிட்டு உங்க அக்காவும் ஏன் பண்ற அளப்பாரு இருக்கே, ஒரே தொழில் வந்துட்டு கொடும் பத்திரிங்க என்ன? என்ன உடனே உங்க அக்கா வண்டி எடுத்துட வேண்டியது, உங்க டிரைவர் வேலை நான் பார்க்க வேண்டியது. ஸ்கூல் டேஸ்லாம் அப்படியே என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு சொன்னியடா. ஸ்கூல் டேஸ் துரோகி. நீ பசங்களோட வெளியே போனா போவா, சீக்கிரம் போல, உன்னை விட்டுட்டு கிளம்புறேன். நான் நடந்தே போய்க்கிறேன். புக் ரொம்ப நல்லது தான், நடந்தே போ. யாரு கலி கெஞ்சறானா கொஞ்சம் எப்படி பேசுறான் பாரு. அப்படிதான் நான் புதுசா அவனை பத்தி சொல்றேன். சரிடா போ. போனா போயிடுவேன். போம் அவனே, எங்களுக்கு ரிவெஞ்ச் பண்ண தெரியும். வேணாம், நீ ரொம்ப கூட சேர்ந்து கெட்டு போயிட்ட. ரிவெஞ்சுன்னு வர இறங்க ஆரம்பிச்சிட்ட. நீ கத்திட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இப்ப நீ ரிவெஞ்சுன்னு இறங்குற பத்தி அது எனக்கு பெரிய அப்பா இருக்கு. வேண்டாம், எங்க வீட்டு வரைக்கும் ஃபோன் பண்ணி நீ போட்டு கொடுத்துரு. வேணாம், இது சரிப்பட்டு வராது. நம்ம இப்படியே பேசுவோமா? ஒன்றும் இல்லம்மா. அப்புறம் மாமியார் மருமகளை சேர்ந்து எனக்கு ஆஃப் வைக்கிறீங்க, தேவையில்லை. எவ்வளவு நேரம் உன்னை விட்டுட்டு அப்புறம் என் அத்தை வேலையை பார்த்துக்கிறேன், போதுமா? அந்த பயம் இருக்கட்டும் அவனே. பசருக்கு பெரிய ஆப்பு. இவ்வளவுதான் நான் சொல்லிட்டா போதும், உடனே அவங்க மாமியார் அழுதுறா. அவங்க நான் வீட்டுக்கு போனா அவங்க வச்சு செய்யறாங்க, முஞ்ச காட்டுறாங்க, சரியா சாப்பாடு போடுறது இல்ல. அவங்க என்னமா பண்றாங்க, மருமகள் இது பண்ணிட்டா அப்புறம் அவங்க கிட்ட கெஞ்சி இந்த அம்மா சமாதான பத்தி திருப்பி அவங்கள சமாதான பத்தி தேவையா இதெல்லாம் நமக்கு? நீ எதுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போனோம்? எனக்கு படிக்க கொடுத்துருக்கதே 2 hour தான், 7 வரைக்கும். கிளம்பி இப்போ 4:30 ஆயிடும். ஃப்ரெஷ் அப் ஆகி 5 மணிக்கு உட்காந்தானா 7 மணி வரைக்கும் படிக்கலாம். அது வரைக்கும் தான் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு டைம். ஓ அதனாலயா? பார்த்தியா அவுட்டிங் போறாங்களா? அவங்க ஆஃபீஸில் டீம் அவுட்டிங், கேர்ள்ஸ் மட்டும். அதனால ரீமா, அண்ணி,
துர்கா அவங்க கேர்ள்ஸோட போறாங்க. தங்கிடுவாங்களா? இல்லடா, சும்மா ஏதோ மாலுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டு ஷாப்பிங் அவ்வளவுதான். தங்குறதும் போட்டிருக்காங்க, ஆனா அது இப்ப இல்ல. அது இன்னும் பிளான் செட் ஆகல போல, பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம உண்டா? அவங்க ஆஃபீஸ் டீம் மீட்டிங், அதுல என்ன இருக்கு? எத்தனை கேர்ள்ஸ்? அவங்க மொத்தமா சேர்த்து 12 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதுல 5 பேர் நமக்கு தெரியும்ல. அவளே அவ்வளவுதான், உன்னை ஓட விட அடிச்சிடும் பாத்துக்கோ. சரி கிளம்பலாம் வாங்க. இதோ நீ தான் புலம்ப ஆரம்பிச்சிருவ, வா போலாம். ஓகே போலாம். இப்போ உங்களுக்கு மணி ஆகலையாமா? உங்க அம்மா அம்மா அப்பா டாடி வந்து உட்காந்துட்டீங்க. என்ன என் குழந்தை இப்பதான் வந்து உட்காந்துருக்கு, என்ன பேசுற? சின்ன கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணி தர சொன்னாங்க. அதுக்கு வேலை இருக்கு அது இருக்குன்னு ஓடுறதுல குறியா இருக்கல தவிர வேலை ஒண்ணு செய்யலைங்க. அவங்க போய் சொல்றாங்க. என்ன போய் சொன்ன? கிச்சன்ல தானே வேலை கொடுத்தேன். அது 6 நாள் அவர் வேலை, 2 ஹவர்ல உட்காந்து அந்த வேலையை வாங்குறீங்க. படிக்கணும், எனக்கு எழுதணும், எவ்வளவு வேலை இருக்குன்னு. இப்ப உட்காந்து கதை பேசுறல போ. படிச்சுட்டு இப்ப எங்க டேடி மாமா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் படிச்சிருப்பேன். ஏம்மா இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பார்த்துக்கோங்க. அப்போ குழந்தை சொன்ன சொல்ல போதானே? சின்ன வேலைண்ணா, அவ ஓவரா சொல்வா. அம்மா போய் நம்பாதீங்க. எல்லா மசாலா டப்பாவும் பிரிக்கணுமா, எல்லா மசாலாவும் கொட்டணுமா, பருப்புங்க கொட்டணுமா, எல்லாத்தையும் கொட்டி வைக்கணுமா, யாரை காட்டணுமா, கேஸை துடைக்கணும், எவ்வளவு வேலை வாங்கினாங்க தெரியுமா? இதெல்லாம் வீக் டேஸ்ல பண்ற வேலையா நான் கேக்குறேன். இங்க நேத்து மறந்துட்டேன், அதான் வியாபாரம் பண்ணிக்கிறது தேவைப்படும்ல. தேவையா அதை மட்டும் எடுத்துக்கிறது. போங்க, ஒரு வாட்டி போய் எடுத்துட்டு இருக்கணும். இப்பதான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இல்ல. குரூப் தான் உனக்கு. அந்த பொண்ணுக்கு ஒண்ணு அப்படியே வந்துருவீங்களே. வாங்கடா வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. ஆமாமா, வந்துட்டோம்பா. ஹாய் பொண்டாட்டி. கொன்றுவேன். என்ன ஹாய் தானே சொன்னேன். அம்மா என்னதான் பாக்குறாங்க. மாமி என்ன அப்படிதான். பண்ணி பிச்சு போடுவேன். ஏன்டா நின்றுட்டே இருக்க போறியா என்ன? என்ன மாப்பிள்ள நிக்கவே போறீங்களா என்ன? அப்படிலாம் இல்லம்மா, தோ உட்காரோம். சேச்ச ஜோக்காரன் ரெடி. நாங்க வரட்டா? பிச்சிடுவேன். ப்ளீஸ் 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 வர 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 வர. கொன்றுவேன். உங்க மாமியார் கூட உட்காருங்க. ம். வேண்டாம், பொறுப்பேத்தாதீங்க. நாங்க தான் வரல. கொன்றுவோம் பார்த்துக்கோங்க. பரவாயில்ல, என்னென்ன பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தில கவலை இல்லை. ஆரம்பிச்சிட்டியா? கரெக்டா எடுத்துடுறாப்பா ஆயுதத்தை. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். உங்க அண்ணன் மட்டும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு ஒண்ணு என் பக்கத்துல உட்காரல, புரியுதுல? என்னடா தங்கச்சி பக்கத்தில் வந்து திருப்பி மச்சான் பக்கத்துல போயிட்டா? கூட உட்காரலாம் நினைச்சேன், ஆனா இன்னும் மாப்பிள்ள கூட உட்காரணும்னு தோணுச்சாதான். மருமக எங்க? நீங்களா வந்திருக்கீங்க? கையில் எங்க? அதான் ஃப்ரெண்ட்ஸோட கடைக்கு போயிருக்காளே. ஓ சரிம்மா, சொல்லிட்டாளா? ஆமா அண்ணா, கேர்ள்ஸுங்க எல்லாம் போறாங்களாம். அதான் துர்கா எல்லாரும் தான் போயிருக்காங்க. ரீமா கூட கூட தான் போயிருக்கா. அது ஆஃபீஸ் சார்பா கேர்ள்ஸுங்க போயிருக்காங்க போல. அதனால அவங்க எல்லாம் சுத்திட்டு தான் வருவாங்க. எப்படி போனாங்க? கையில் கிட்ட காரை கொடுத்துட்டோம்ப்பா, நாங்க டாக்ஸி பிடிச்சிட்டு தான் வந்தோம். அப்படியாடா, சரி சரி. எல்லா பசங்களும் எப்படி போவாங்க? அப்புறம் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கே வந்துருவாங்க. அங்க வண்டி விட்டுருக்கவங்க எல்லாம் அதை எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. துர்கா ரீமா ஒன்னா வருவாங்க கையில் கூட. துர்கா விட்டுட்டு ரீமாவும் கையில வந்துருவாங்க. ஓ அப்படின்னா சரி. துர்கா டெய்லி ஆட்டோல வராளா? இல்லப்பா, போகும்போது நாங்கள் கூட்டிட்டு போயிடுறோம். இந்த ரீமா பொண்ணு நாங்கள் தானே மாமா கூட்டிட்டு போறோம். எங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் அவங்க தனித்தனியாக வர மாதிரி இருக்கும். சரி பார்த்துக்கோங்க, பொம்பளை பசங்க என்ன பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதெல்லாம் பார்த்துக்குறோம்ப்பா. பார்த்துக்கிறோம் மாமா. காஃபி போட சொல்லட்டுமா? எல்லாருக்கும் காஃபி போட்டு ஏன்? வேணாம்ப்பா, நாங்கள் வரும்போது தான் குடிச்சிட்டோம். அப்புறம் வேணாம், என் பொண்ணு திட்டுவா. சரிங்கன்னா கிடையாதுப்பா. ஆனா நீலாம் குடிக்கிறியா? என்ன எனக்கு மாட்டியா? சரி, பாதாம் பால் போட்டு வருவா. பொண்டாட்டி தான் வேணும், கிடைக்குமா? ஐ, இன்னைக்கு என்ன சார் ஒரு மார்க்கமா தெரியுறீங்க? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஒரே கலருக்கு என்ன தர போறீங்க? இனிமேல் அந்த ஒரே கலர் விளையாட்டை நான் விளையாடுறதாவே இல்லை. ஆப்வியஸ்லி தெரிஞ்சோ தெரியாமலோ அடிக்கடி ஒரே கலர்ல மேட்ச் ஆயிடுறோம். அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இன்னும் நம்ம விஷயத்துல செலக்டட் ரிஜெக்டட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது எல்லாம் நானாக தான் இருக்கணும். என்னை தவிர அந்த உரிமை வேற யாருக்கும் கிடையாது, புரியுதுல்ல? எங்களுக்கு வேண்டாம். போட்டு தரேன். சத்தமா சொல்லு. மாட்டேன். சரி வரும் போலாம். வேண்டாம், அங்கேருந்து வந்தீங்க ஏதாவது குடிங்க. இல்லப்பா, இருக்கட்டும். வரமாட்டேன். ரெண்டா பேசுதுங்களா? என்னவோ பேசுற மாதிரியே இருக்கு. அப்போலாம் டைம் ஆயிடுச்சு, நம்ம டைம் வந்துடுச்சு. பிச்சு பிச்சு. ரூமுக்கு வந்து என்ன பண்ண? மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், கை பரப்பறந்து வா போலாம். கை பரப்பறந்த புரியல. அது புரிஞ்சுது. இந்த தாவணி கட்டினாலே நீங்க ஒரு மார்க்கமா வரீங்க. ஏன் அப்படி? அது என்னவோ தெரியல.
ஆல்மோஸ்ட் இது நீ கட்டும் போது நான் இந்த ட்ரெஸ் போடுறேன்ல, ஆமால, தாவணி கட்டுறதாவே இல்லை. அதான் சொல்லுது கட்டணும். சரி, அங்க பேசுங்க. உங்க அண்ணன் பேசிப்பான். இது ஹாலிடா, உன் சேட்டையை கொஞ்சம் குறடா. முடியாது முடியாது, ஏன் போட்டு கொடுக்கடா. சரிவா, எனக்கு இப்போ பறந்து விருப்பித்தாதீங்க. சாச்சா பார்ப்போம். இல்லை நான் அங்கே வந்து உட்காந்துக்கிறேன். அப்போ நீ எவ்வளோ நேரம் வேணா பேசு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, வரவா? அம்மே, ப்ளீஸ் ப்ளீஸ். புரிஞ்சது. சவா முடியலடா. இவ்வளோ குதிச்சல, இப்போ கிளம்ப. நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் அதுதான் செய்ய போறேன். நீங்கள் மட்டும் உட்காந்துட்டு இருக்கீங்க, போய் ஃப்ரெஷ்ஷாக அவங்க போங்க. 8 மணிக்கு தானே கொஞ்ச நாள் படுத்து இருந்துட்டு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க. அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறம் போய் படுப்பீங்க. சரி மாமா. ஆமாம், ரூமில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஒன்றுவேன். முக்கியமான வேலை இருக்கு மாமா. அம்மா கிட்ட சொல்றதடா அது. முக்கியமான வேலை தானடா, அதுதான் சொன்னேன். அவர் பொண்ணு கூட தானே. அவனே ஓடிடுன்னு. சோ, உங்க ஆள் இல்லையோ, தனியா இருக்கணுமோ, பரிதாபம் தான். ஏய் நக்கல்டா உனக்கு. 8 வருஷமா ஜோடியா தெரிஞ்சு தனியா இருக்க பையனை இவ்வளவு விருப்பத்திருப்ப. ஏதோ சும்மா வெறுப்பேத்துவேன். எனக்கு அது ஒரு உறவுக்கு கிடைச்சிருக்குல்ல, அப்ப அந்த உறவு உன்னை இப்படி வச்சு செய்வேன். அவனே அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்ன போலமாலும் பண்ணிட்டு வர 10, 11 கூட ஆகும். அவங்க படம் பார்க்குற ஐடியாவிலையும் இருக்காங்க. என்னடா சொல்ற? சொன்னா விடுவியா விட மாட்டியோன்ட்டு அதை ஹோல்டுல போட்டுட்டாங்க. ஹோல்டுல, புரியுதா? ஆனா அவங்க படமும் பார்த்துட்டு தான் வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சோ நீங்க தனியா உங்க ரூம்ல வளர்த்திக்கிட்டுருங்க. நான் ரூமுக்கு வருவேன். சாரி, அந்த கதவை பூட்டிடுவேன். இதெல்லாம் துரோகம்டா. ஏன் போட்டி கூட இருக்க போறேன்? இது என்ன துரோகம்? சேர்வால் தனியாவே இருங்க. 8 வருஷம் விருப்பத்தீங்கல்ல, ஒரு நாள் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்க, விட்டு வச்சிருவேனா நான் அதை? ரூம்ல தனியா போர் அடிக்க எப்படிடா இருக்கிறது? யோசிச்சு சொல்லுடா. 8 வருஷம் ஒருத்தன் புலம்பி இருப்பனே, அப்ப இப்படிலாம் கலாச்ச. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலினா கூட பரவாயில்ல. ஆனா போயிட்டு வந்தது சொல்றேன்ற பேர்ல விருப்பத்தி ஒரு மாடுலேஷன் சொல்லுவல. ஜென்ரலா சந்தோஷத்தை ஷேர் பண்றவன் ஒருத்த, ஆனா அப்பப்போ ஒரு குத்தி காட்டி ஷேர் பண்ணுவோம் பத்தியா? அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போமா இல்லையா? புரிஞ்சது. இன்னைக்கு என்ன பண்ணன்றத நாளைக்கு நான் வந்து சொல்லி உன்னை வெறுப்பேத்துறான். இன்னைக்கு என் கூட சேர்ந்து என் தங்கச்சிக்கும் ஆப்பு. என்னை வெறுப்பேத்தினதுக்கு நான் பதிலுக்கு பழி வாங்குற நாள் இது. இதை நான் விடவே மாட்டேன். உன் தங்கச்சி என்ன கதறினாலும் சரி, இந்த நாள் நான் நினைக்கிறதெல்லாம் நடந்தே ஆகணும். பாவண்டாவ என்ன வழி வாங்கறதுக்கு கவலை ஏன்டா பண்ற? கிட்டதான் தானே பண்ண முடியும் மச்சான். வேற ஆப்ஷன் இல்ல. வேற ஆப்ஷன் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு பலியாடு நான் என் தங்கச்சியும். சேச்சே, நீ மட்டும்தான் போடலாமா? அவனை உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன்டா. என்ன வேணா பண்ணு, ஆனா இன்னைக்கு உனக்கு காப்பும் அவனே, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஹாய் பொண்டாட்டி, பாப்பா போய்ங்க. என்ன ரொம்ப குஷியா இருக்கீங்க? அதெல்லாம் அப்படித்தான். இன்னைக்கு நான் ரொம்ப குஷியா இருக்கேன், வாங்க. நீங்க குஷியா இருந்தா வில்லங்க எனக்கு, நான் வரல. ஆமா, என்ன வந்துட்டேன். என் கிட்ட வர இதுவா? ஆமா. என்ன? பிச்சு சரி தூங்கலாம். இவ்வளோ சீக்கிரமா? உங்க வேணா, படுத்துக்கிட்டு பேசலாம். ஏன் உட்காந்துட்டு பேசினா ஆகாது? ஆகாது, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? போனது கூட படுத்துக்கிட்டு தான் பேசணும். ஏ ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பிச்சு பிச்சு. அவள் என்ன வேணா பண்ண, வந்து பண்ணுவா. ஐம் சீரியஸ். ஒன்னா கேளுங்க. ஏன் வரியா, இழுத்து போடவா? நானும் வரல, நீங்க இழுத்தம் போட தேவை. இதெல்லாம் பேசுறதான் தப்பு. அதவளை வேண்டாம். சேச்சே, ஒன்லி வேண்டிய வேலை. என்ன பண்ற? என்ன ஒருத்தர் தான் பேசணும்னு சொன்னால, உட்காந்துட்டு பேசலாம். இதுல என்ன ஒரு பிரச்சனை? படிக்கணும், எழுதணும், இவ்வளவு வேலை இருக்கு. 7 மணி வரைக்கும் டைம் கொடுத்தேன்ல. இதுதானே இருந்தேன், பாத்தீங்கல்ல. ஏன் தப்பு இல்ல, அதுக்கான டைம் நான் கொடுத்துட்டேன். மத்த நாள் அந்த கூட நீ கெஞ்சிருந்தா விட்டுருப்பேன். இந்த நாள் நான் சத்தியமா விட மாட்டேன். இது என்ன மத்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் எல்லாம் ஒரே நாள் தான். அதெல்லாம் அப்படித்தான். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இதுல இருந்து வந்தது பெண்டிங்ல இருக்குப்பா, புரிஞ்சுக்கோப்பா ப்ளீஸ்ப்பா. உங்க லேப்டாப் வேற வேணும்ல, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எழுதிடுறேன், படிச்சிடுறேன் ப்ளீஸ். என்ன நத்தினாங்கன்னே புரியல. திருப்பி நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் குழம்பிடும்ல. முடியாதுன்னா முடியாது, புரியுதுல? ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 1 hour டைம் கொடுங்க ப்ளீஸ். அம்மா சமையல் கட்டில் வேலை நிறைய கொடுத்துட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அதனால அதை செய்ய முடியல. எவ்வளோ கெஞ்சிட்டாங்க உடல. இதுக்கப்புறம் என்ன போய் பண்ண போறேன்? இதுக்கப்புறம் என்ன போய் பண்ண போறேன்னாங்க. நான் சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டியது என்ன, உன் யார் சொல்ல வேணாம்னா? ஒருத்தனை வேண்டாம். சீரியஸாவே சொல்றேன், இந்த நாள் என்னால விட முடியாது. என்ன இருக்கு இந்த நாள்ல? அது என்ன ஊர்த்துட்டு போட்டோம். முடியாது முடியாது. இப்போ தவிர இந்த நாள் விட்டுருங்க, நாளைக்கு கூட நான் டைம் தரேன், படிச்சுக்கோ. திருநாள் என்னால் தானே விட மாட்டேன். மாடியில உட்காந்து படிக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நோ,
பரவாயில்ல, இப்போ படுத்துக்கிட்டே கூட படிக்கிறேன். இப்படி பக்கத்துல கூட படுத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ். நோ. என்ன என்ன பண்ற? பேச மாட்டீங்க. உங்களை பேச வைக்கிற வித்தா எனக்கு தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதுதான் நான் கேட்குறேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பழிக்கு பழி வாங்குறதுல கில்லாடி. புரிஞ்சிடுச்சு. ஒன்றும் சொல்லலை. அதுதான் என் செல்ல பொண்டாட்டி. ஒன்றும் இல்லை. என்ன ம். என்ன ம்ஹும். ஏக் இருக்கு, என்ன பண்ண போற? ஏய், ஏய் கடிக்காத கேடி. என்ன வேணா பண்ணலாம். எப்படி கடிச்சிட்டு போனீங்கன்னு எனக்கு இந்த அடையாளமா இருக்கு. அதை ஏதாச்சும்மா ஆவா நீ கோவம் வந்து கடிச்சா நான் தாழ மாட்டேன் போல இருக்கே. நான் விட சொன்ன, நீங்க விடல. லவ் போயிட்டு கிட்ட ஒரு நாள் கூட கடிக்கிறது இல்லை. ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்கு. உன்னோட மார்க். போதும். இப்போ உனக்கு அடியா ஆட, இதை கூட வைக்கிட்டு வாங்குவாங்க. நான் வாங்குவேன். கிரியா போத்தவா ஏன் நீங்க கடிக்க ரெடியா வரீங்களா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் தான் ரெடி இருக்கேன். இருக்க மாட்டீங்க பின்ன நீங்க. அப்புறம் இன்னைக்கு ஆஃபீஸ் எப்படி போச்சு? இப்படி கொஞ்சிட்டு இருக்கும்போது இந்த கேள்வி உனக்கு அவசியம். டெவிஷன் எடுத்துட்டு போறதுக்கே யோசிப்ப போல. சரி, நீங்க டாபிக் மாத்தாதீங்க, சொல்லுங்க. ஆஸ் யூஷுவல் மீட்டிங், கேள்வி, சேலரி, சில பிரச்சனை, அந்த மாதிரி ஜென்ரல் குவாரிஸா போச்சு. கேஸ் எல்லாம் கொடுக்க வச்சிருக்கீங்க போல ரீமாவை. அவகிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் என்ன விஷயம் தெரிஞ்சது. அவகிட்ட பசங்க 3 பேர் ஏதோ தப்பா பேசியிருக்கானுங்க. ஃபாரின் கேர்ள் தானே அப்படின்ட்டு தப்பா யூஸ் பண்ணிக்க பார்த்துருக்கானுங்க. ஸோ அவங்க பிஹேவியர், பேசின விதம் தப்பா இருந்துச்சு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். டிஸ்மிஸ் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அவங்க பேக் லிஸ்ட்லேயே வந்துட்டானுங்க. 10 வருஷத்துக்கு எந்த ஐடி கம்பெனியும் வேலை செய்ய முடியாது. அவங்க டிகிரியை வச்சு டீசெண்டா எந்த கம்பெனியும் வேலை செய்ய முடியாது. டிகிரின்னு சொல்ல முடியாது. டிகிரியில வந்துடுச்சு. அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆயிடுச்சு. ஓ சரி சரி. உங்களுக்கு தேவையில்லாம கண்ட இடத்துக்கு கூட்டு போற மாதிரி இருக்கு. புருஷனதான் கூட்டு போல, அதான் டாபிக் கூட்டு போறேன். அதெல்லாம் டைவர்ட் ஆகுறதா இல்ல. இன்னைக்கு என் மூளைக்குள்ளேயும் என் மனசுக்குள்ளேயும் இப்படிதான் இருப்பேன். அது ஏன் இப்படிதான் இருக்கணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நான் இப்படிதான் இருப்பேன். புரிஞ்சுது. இருக்கு பையா. அப்புறம் நீங்க அப்புறம் எடுத்துட்டு வந்தாலும் என்ன கேட்பீங்க? அதெல்லாம் கிடையாது. கிடையாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் ப்ளீஸ். நான் பாவம்ல. அதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை. புரிஞ்சதுல. ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம் வேண்டாம், போதும் 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 போதும். நோ 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 நோ. இன்னைக்கு நாம தூங்கவே தவிர இன்னும் வேண்டாம். சிடம் பிச்சு. ஏதோ வேணாம். இந்த ரூம் விட்டு நான் வரதாம ஒன்று விட்டுதான். ப்ளீஸ் ப்ளீஸ், பிரச்சனை வரும். என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். புரியுதுல்ல. சாப்பாடு வேணா அது இங்கேயே வந்து கிடைக்கும். அவ்வளவுதான். இவ்வளவையும் பார்க்காது. ஒரு நாள் ப்ளீஸ் என் இஷ்டத்துக்கு விட ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லி நீ என் கூட இருந்தா அப்ப எனக்கு அது இஷ்டம் இல்லை. சொல்லிடுங்களேன். என் கூட இருக்கிறது எனக்கு இஷ்டமே இல்லைல்ல. போங்க விட்டுட்டேன். இப்படி விட்டவங்களே நான் பார்த்ததே இல்லப்பா. ரீசன் வேண்டாம், உங்க கூட இருப்பேன். காரணம் இருக்கு. ஆனால் அது நான் சொன்னதுனால நீ இருக்கணுன்றது எனக்கு விருப்பம் இல்லை. சொல்லாமலே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீ இருக்கணும். சரி, இருக்கேன் இருக்கேன் இருக்கேன். அப்புறம் புரிஞ்சிடுச்சு. எதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது போதும். லவ் 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 லவ். லவ் யூ டு புச்சி. என்ன அதிசயம். லவ் 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 லவ். போதும், லவ் யூ. Love you. ம்